ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேப்பர் பார்க்க போகிறோன்னா கிளாசிக்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன். அந்த பேப்பரில் செம்மீன் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. செம்மீன் ஸ்டோரியை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா தகழி சிவசங்கர பிள்ளை. ஓகேங்களா, இவர் ஒரு மலையாள லிட்ரேச்சர் ரைட்டிஸ்ட். ஓகேங்களா, ரைட்டர். இவர் ஒரு 30 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் 600 ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அண்ட் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. செம்மீன் அப்படின்றதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரான். ஓகேங்களா, இது எப்போ இந்த ஸ்டோரி எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1956 பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி எதை குறிக்கிறதுனா ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை குறிக்குது. அதாவது கேரளாவில் இருக்க பீப்புள்ஸ் மலையாள பீப்புள்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, ஃபிஷர்மேனோட லைஃப் எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு அந்த கல்ச்சர் 20th சென்ச்சுரியோடைய ட்ரான்ஸ்லேஷனை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, கேரளாவோட சோஷியோ கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. இது சாகித்ய அகாடமி அவார்டும் பெற்றிருக்கு. அது எப்போது பார்த்திங்கன்னா 1957. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ட்டும் அவார்டு வாங்கியிருக்கு. கிளாசிக் மலையாள ஃபிலிமாக இது ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போது செம்மீன் ஸ்டோரியில் கேரக்டர்ஸ் யார் யார் பார்க்கலாமா? சேமன் குஞ்சு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன், ஒரு புவர் மேன். ஓகேங்களா, அவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்கி. அவங்க அந்த கல்ச்சரில் எப்படி சொல்கிறதுனா ஒரு மீனவர் குடும்பம் எப்படி இருக்கும்னா ஹஸ்பண்ட் சொல்கிறத தான் அவங்க ஒய்ஃப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஓன் டிசிஷன்ஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு சைலண்ட்டான ஒரு இன்னசென்ட் கேரக்டராக சக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, தென் கருத்தம்மா யாருன்னா சேம்பன் குஞ்சோடைய சக்கியோடைய பொண்ணு. ஓகேங்களா, அது கருத்தம்மா பெரிய பொண்ணு. செகண்ட் பொண்ணு யாருன்னா பஞ்சமி. ஓகேங்களா, கருத்தம்மாவுடைய தங்கச்சி தான் பஞ்சமி. தென் பாரிக்குட்டி அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் மேன் இருப்பார். அவர் யாருன்னா அவர் ஒரு ஃபிஷ் ட்ரேடர். ஓகேங்களா, அவர்கிட்ட தான் யார் வேலை செய்வார்னா சேமன் குஞ்சு வேலை செய்வார். ஓகேங்களா, பழனி அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருத்தம்மாவுடைய ஹஸ்பண்டாக மாறுவார். ஓகேங்களா, லாஸ்ட்டில் பார்க்கலாம் அந்த ஸ்டோரியை. பப்பி குஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா சேமன் குஞ்சுவோட செகண்ட் ஒய்ஃபாக மாறுவாங்க. சக்கி இறந்த பிறகு பப்பி குஞ்சுவை தான் செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிப்பார். ஓகேங்களா, சரி ஓகே வாங்க இந்த ஸ்டோரியை ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாம். சேம்பன் குஞ்சு அவர் ஒரு ஃபிஷர்மேன். ஓகேங்களா, அவருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலை ஒன்று வாங்கணும், மீன் பிடிச்சி அவர் பெரிய ஆளாக ஆகணும், ஒரு போட் வாங்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை. ஓகேங்களா, ஆனால் அவரால் அவ்வளோ காசுலாம் வச்சுருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு ஃபிஷர்மேன் மட்டும்தான். ஓகேங்களா, ஆனால் அவர் ரொம்ப நாள் ஆசையாக ஒரு போட் வாங்கணும், நெட் வாங்கி மீன் பிடிச்சி நல்லா லாபம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருப்பார். அதை எது மூலியமாக தீர்த்துப்பாருன்னா பாரிக்குட்டி அப்படின்ற ஒரு முஸ்லீம் மேன் ஒரு ஃபிஷ் ட்ரேடராக இருப்பார். அவர்கிட்ட தான் மீன்லாம் செல்லிங் பண்ணின்னு இருப்பார். அதனால் பாரிக்குட்டியும் எல்லா மீனையும் வாங்கிப்பார். அவர் காசை கொடுத்துருவார். அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். சேமன் குஞ்சு என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீன் பிடிச்சி விற்றுக்கிட்டு ட்ரேடு வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வேலையை பிடிச்சி செய்வாங்க. ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவங்களால் தான் இவங்க கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் பார்த்துட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு பாரிக்குட்டி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர்றதுனால கருத்தம்மாவுக்கு அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வரும். அது லாஸ்ட்டில் 2 பேருக்குமே லவ்வாக மாறிடும். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. சக்கி அவங்க அம்மா அதை ஒரு நாள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அவங்க முஸ்லீம், நம்ம சாதாரண ஒரு ஃபிஷர்மேன் தான், அவங்க ஒரு ட்ரேடர், ரொம்ப பெரிய பணக்காரவங்க, அவங்களோடலாம் நம்ம ஈக்குவலாக ஆக முடியாது, அதனால் நீ அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ லவ்லாம் பண்ணக்கூடாது, நீ மறந்துடும் அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்தம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ மெச்சூர்டாக சரி நம்ம கேஸ்ட்டுக்கும் நம்ம சொசைட்டிக்கும் இது செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுடுவாங்க. இப்போ சேமன் குஞ்சு என்ன பண்ணுவாருன்னா பழனி அப்படின்ற ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பார். யாருக்காகனா கருத்தம்மா கல்யாணம் பண்ணுறதுக்காக. கருத்தம்மாவும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம சொசைட்டி யாரும் நம்மளை பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம ஃபேமிலியும் நம்மளே எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அவங்களும் பழனியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் அது ஒரு சின்ன ஊருன்றதுனால எப்படி சொல்கிறது, ரொம்ப ரூமர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பாரிக்குட்டி
பற்றியும் கருத்தம்மாவை பற்றியும் சிலர் வந்து பேசிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து பழனி ஏற்றுக்க மாட்டார், ஏதோ நம்ப மாட்டார். இவங்களாம் சும்மா ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற கோவம் மாதிரி திட்டி விட்டு போயிடுவார். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவர்கிட்ட தெரியிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக கருத்தம்மாவுக்கு பிறந்த குழந்த வந்து பழனியோட குழந்த தான். ஆனால் அதையுமே வந்து அவங்க சந்தேகப்படுற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க. அதனால இவர் ரொம்ப கோவமாகி போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிடுவார். இந்த ஃபிஷர்மேன்ஸோடைய ஒரு இது என்ன நம்பிக்கைன்னா, கடல் மாதா வந்து இவங்க வந்து உண்மையாக இருக்காங்க, பரிசுத்தமாக இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து கடலுக்கு போனால் நல்லபடியாக திரும்பி வருவாங்க. இவங்க ஒரு தப்பான ரிலேஷன்ஸோ இல்லை இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கடலில் மூழ்கி செத்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸை அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லோரும் நம்புவாங்க. ஓகேங்களா. பழனி வந்து இது மாதிரி சொல்லினதுக்கெல்லாம் கேட்டுட்டு கோவமாகி மீன் பிடிக்க போயிடுவார். அப்போ வந்து ரொம்ப அலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த அலையிலேருந்து காப்பாற்றி இப்படியே போயிட்டே இருப்பார். அப்படியே நடுவில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு சக்கி இருக்காங்களே, சக்கிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதாவது யாருன்னா கருத்தம்மாவுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ வந்து கருத்தம்மா வந்து எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றதுக்காக போயிட்டு வருவாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பஞ்சமிக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, பாரிக்குட்டி எப்படி இருக்கார் அப்படின்றத பற்றி கேட்டுருவாங்க. அப்போ பழனிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு இவர் கோவமாக கடலுக்கு போனார் சொன்னால. அப்போ வந்து புயலும் அதிகமாகிடுச்சு, சுனாமி வந்ததுனால அங்கேயே வந்து அந்த கரையிலே அவர் குதித்து செத்து போயிடுவார். கரை ஒதுங்கி வருவார். இதை வந்து யாருன்னா கருத்தம்மா வந்து கேட்டுட்ருக்காங்கல்ல பஞ்சமி வந்து நல்லதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேமன் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிடுவார். அவரோட பிஸ்னஸும் வந்து ஃபிஷ்மேனாக இருக்கிற வேலை வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிடும். அவர் நல்லா மீன் பிடிப்பார். போட்டு நெட்டு எல்லாமே வாங்கிடுவார். அப்போ பாரிக்குட்டியை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பாரிக்குட்டியை வந்து கருத்தம்மா லவ் பண்ணுறதுனால அவங்ககிட்டேருந்து பிஸ்னஸ் கட் ஆகிடும். பாரிக்குட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார், ஃபீலிங்காகவும் ஆகிடுவார். ஏன்னா பிஸ்னஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு, ட்ரேடிங்கும் அஃபெக்ஷன் இருந்துச்சுல்ல யார்கிட்டனா கருத்தம்மாவோட, அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற சோகத்தில் இருப்பார். இந்த குழந்தைய வந்து லாஸ்ட்டில் யார் வளர்ப்பாங்கன்னா பஞ்சமி தான் வளர்ப்பாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறத கேட்டு கருத்தம்மா வந்து கடலுக்கு போவாங்க. பாரிக்குட்டியும் என்ன பண்ணுவார்னா அங்கே போவார். இவங்க எல்லாருமே நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணாங்க. ஆனால் மற்றபடி எதுவும் இல்லைன்றதுக்காக ப்ரூஃப்ன்றதுக்காக இந்த ஊர் திருப்பி நம்மளை தப்பாக தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குதிச்சு 3 பேருமே இறந்துருவாங்க. 3 பேரும் இறந்த பிறகு கடலில் தண்ணி அடிச்சுட்டு வந்து இவங்க 3 பேரையும் சேர்க்கும். அப்போ யார் இருப்பாங்கன்னா பஞ்சமி வந்து கருத்தம்மாவோட பாப்பா வச்சுட்டு நின்று இதை பார்த்துட்ருப்பான். இதுதான் இந்த ஸ்டோரி, இந்த செம்மீன் ஸ்டோரி. தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி லிட்ரேச்சர் சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.